ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனி பாதை அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஆனா சிலருக்கு மட்டும் அந்த பாதை பாத்தீங்கன்னா சற்று வித்தியாசமாகவும் புரியாத மாதிரியும் இருக்கு. இப்படிப்பட்டவங்களை பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய ஈர்ப்பு சக்தியால ஈர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நபர் அறியாமலே இருக்கிறாங்க. பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அற்புதமாக வழிநடத்திக்கிட்டே இருக்கு. ஆனா சிலர்கிட்ட மட்டும் அது நேரடியாக பேசுதுங்க. அப்படி பேசும் நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 9 வகையான அடையாளங்கள், அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்துதுங்க. இந்த அற்புதமான இந்த 9 வகையான அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தோட இணைந்திருக்கக்கூடிய அன்பு கலந்த அற்புதமான மனிதர் தாங்க. நாம பாக்குறது எல்லாம், கேட்கறது எல்லாம் வெறும் பொருள்கள் மட்டும் இல்லைங்க. ஒவ்வொன்றின் பின்னாலும் அழிவில்லாத ஒரு ஆழமான இயக்கம் இருக்குங்க. இது ஒரு மௌனமான ஆற்றல், பேசாமல் பேசக்கூடிய சக்திங்க. இதைத்தான் நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு அழைக்கிறோம். இறை சக்தி, இறை நிலை, உயர் சிந்தனை ஆற்றல் அப்படின்னு நம்ம வெவ்வேறு பெயர்கள்ல நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு உயிருள்ள அறிவுங்க. அது தன்னை அற்புதமாக வெளிப்படுத்துது. எப்படிங்க? ஒரு அடையாளத்தின் மூலமாக, அதாவது அறிகுறிகளின் மூலமாக வெளிப்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உணர்வுகளின் வழியாக அது தன்னை வெளிப்படுத்துது. அது நம்மோட பேசுது, நம்மை வழி நடத்துகிறது, எச்சரிக்கை செய்கிறது, கற்றுக் கொடுக்குது. நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதை புரிந்து கொள்ள நம்முடைய மனமும் நம்முடைய உணர்வுகளும் தயாரான நிலையில இருக்கணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த மொழி பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல இருக்காதுங்க, அது அதிர்வுகள்ல தாங்க இருக்கும். உங்களுடைய மனம் நுண்ணிய நிலையில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தினுடைய அந்த உணர்வுகள், அந்த அழைப்பு, அந்த குரல், அது ஏதோ சொல்ல வருது இல்லைங்களா, அது கரெக்டா உங்களுக்கு புரியுங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க சரியா உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. சரி, வாங்க அந்த 9 வகையான அறிகுறிகள் என்ன, அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு குரல் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி எப்பவும் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குங்க. அதற்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்குரல், இன்னர் கைடன்ஸ். அது பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம பேசுங்க, ஆனா மிகுந்த தெளிவோடு அது உங்களை அழைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்க. அவங்கெல்லாம் யோசிச்சு ஆதாரங்களோட முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான உணர்வு எழும். இல்ல, இதுதான் நான் செய்யணும், இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு முடிவு உங்களுடைய உள்ளத்துல இருந்து வருங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தினுடைய குரல் தாங்க. இன்னர் கைடன்ஸ் இஸ் த யூனிவர்ஸ் விஸ்பரிங் டு யுவர் இன்ட்யூஷன். அதாவது உள் வழிநடத்துதல் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உங்களுடைய உணர்வுக்கு மெல்ல பேசும் ஒரு மௌனமான குரல். அது உங்களுடைய உள்ளத்தை உணர்வு பூர்வமாக அணுகி சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இதுதான்ப்பா உன்னுடைய பாதை, இதுதான் உனக்கு சரியான தருணம் அப்படின்னு கரெக்டா அந்த டைமிங்ல சொல்லுங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய மனசுல, உங்களுடைய உணர்வுகள்ல ஒரு அமைதியான, உறுதியான ஒரு இசை போல அது பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த குரலை தயவு செஞ்சு நம்புங்க. அதுதாங்க பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வச்சிருக்கிற திட்டம்ங்க. இதுதாங்க நம்மளுடைய ஆன்மாவின் அடுத்த படிநிலை. இதுதாங்க ஃபர்ஸ்ட் அறிகுறி. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இரண்டாவது விஷயம், தற்செயலான நிகழ்வுகள் போல தோன்றக்கூடிய அந்த தொடர்புகள். உங்களுடைய மனசுல ஒரு எண்ணம் தோணுது. உதாரணமா ஒரு மளிகை ஜாமான்னே வச்சுக்கோங்களேன், அது தேவையாக இருக்கும். இல்ல ஏதோ உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணும். உங்களுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிடணும்னு நினைச்சிருப்பீங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுல இருந்தோ இல்ல உங்களுடைய உறவுக்காரங்க யாராவதோ கரெக்டா அன்னைக்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் தேவையாக இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீங்க இப்ப யூடியூபே ஆன் பண்றீங்க. எனக்கே நிறைய கமெண்ட்ஸ் வருது, நான் இந்த விஷயத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கரெக்டா கிடைச்சிச்சு, உடனே கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க.
சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சம் நம்மளைய சீர் செய்வதற்காக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தகவல்கள். பிரபஞ்சம் நேரடியாக நம்மளோட தொடர்புல இருக்கு, அது நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. நான் உன் கூட தான்ப்பா இருக்கேன், நான் உன்னை வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிரபஞ்சம் துணையா தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு அகலவே அகலாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அது துணையா நின்று உங்களைய அற்புதமா வழி நடத்துங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு உயர் அறிவு சக்தி தாங்க. இந்த அறிகுறியும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்து 3வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான கனவுகள் வந்துட்டு இருக்குதா? உங்களுடைய கனவுல அடிக்கடி காணக்கூடிய ஒரு இடம், ஒரே மாதிரியான மனிதர்கள், ஒரே மாதிரியான சம்பவம், இதெல்லாம் நடக்குதா? உங்களுடைய பாதை எது அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய அந்த அறிகுறிகள் தாங்க அதெல்லாம். பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா கனவுகள் வழியாகவும் நம்ம கிட்ட பேசுங்க. ஒவ்வொரு கனவுகளுக்கும் அர்த்தங்கள் இருக்குங்க. இப்ப இந்த சமிக்ஞை உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்து 4வது விஷயம், அவசியமற்ற நேரங்கள்ல ஒரு அசாதாரணமான அமைதி உங்களுக்குள்ளார நிலவுதா அப்படின்னு பாருங்க. அதாவது கவலைப்பட வேண்டிய நேரத்துல கூட நீங்க ரொம்பவே அமைதியா இருக்கிறீங்க, கூலா இருக்கிறீங்க. மற்றவர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அதை விட நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. எப்படா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்மளைய எதுவுமே செய்யல, அசைக்கவே இல்லையே, இதுதான்டா நீ அப்படிங்கிற மாதிரி உங்களையே நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ளார ஒரு ஆறுதல் மண்டலம் பாத்தீங்கன்னா உள்ள நடந்துகிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் அதை அனுப்பிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் கவலைப்படாத, இதுக்கு சரியான முடிவுகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளார அந்த ஒரு அறிவுரை நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க கவலையே பட மாட்டீங்க. சில நேரங்கள்ல நம்ம என்ன இப்படி அமைதியா இருக்கிறோம், நம்ம மனசெல்லாம் அப்படியே தூய்மையா இருக்கு, நிம்மதியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அதுக்கு காரணகர்த்தா யாருங்க? நம்ம இறை சக்தி தாங்க, இந்த பிரபஞ்ச அறிவாற்றல் தாங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வார்த்தைகளாக சொல்லு, என்கிட்ட சொல்லு, இல்ல எழுது. நம்ம சொன்னோம் இல்லைங்களா போன வீடியோல, கடிதம் எழுதுங்கள், பிரபஞ்சத்திற்கு கடிதம் எழுதுங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லு. இல்ல செயல்கள்ல காட்டு, இல்ல உணர்வுகள் மூலமாக நீ வெளிப்படுத்து. இதுதாங்க பிரபஞ்சம் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது. ஆனா இதுக்கு பதிலா யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி புலம்பாதீங்க, அது உங்களுடைய பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திடுங்க. இந்த 2 விஷயங்களை நீங்க பண்ணி பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மிராக்கள் நடக்குங்க மிக விரைவிலேயே. நீங்க தியானம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, தியானம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அமைதியான மனநிலையில வார்த்தைகளோட அப்படியே பேசுங்க, இந்த இறை சக்தியோட அப்படியே பேசுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா பேசுங்களேன். இப்ப இது எதை உணர்த்துதுங்க? பிரபஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒன்றிணைந்து செயல்படுது, நம்மளுடைய அறிவோட ஒன்றிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்மளால சரியான முடிவுகளை நிம்மதியா அன்பா எடுக்க முடியுது. இதுதாங்க விஷயம். அடுத்து 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டட் ஏஞ்சல் நம்பர்ஸ், அதாவது 111, 333, 777 இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அடிக்கடி பாக்குறீங்க. அதாவது ஒரு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு 11 மணி 11 நிமிஷம் அப்படின்னு காட்டுது. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, வாகனத்துல பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்ல 111, 333, 777 அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. எதாச்சியா நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு இந்த மாதிரியான நம்பர்ஸ் உங்களுடைய பார்வைக்கு வருது அப்படின்னா பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புது அப்படிங்கறதாங்க அறிகுறி. இந்த 111 நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொடக்கம் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். 333 இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதையில ஏதோ ஒரு அற்புதமான ஆதரவுகள் உங்களை தேடி வருது அப்படின்னு தாங்க விஷயம். 777 இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக பாதையினுடைய அந்த பூரணத்துவம் நெருங்கிருச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். அது மட்டும் இல்ல, பண வாய்ப்புகள் அதிகமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதும் இந்த 777 சமிக்ஞை தாங்க.
இதுதாங்க 5வது அறிகுறி. 6வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிமையை விரும்புவது. நீங்க ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, கூட்டமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த இடம், அந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருந்தாத தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உங்களால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடிய மாட்டேங்குது. நீங்க உங்களுடைய மனசை கோயில் மாதிரி வச்சிருக்கும் பொழுது, நீங்க இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது அது உங்களுடைய உள்ளத்துல பொருந்தாத உணர்வை ஏற்படுத்துங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்மாவினுடைய அந்த நோக்கம், இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நீங்க சரியா புரிஞ்சு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நீங்க போகணும். இந்த இடம் உங்களுக்கு சரியில்லாத இடம் அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு சூழலுங்க. அடுத்து 7வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, சில இசைகள், சில பாடல்கள், வார்த்தைகள், புத்தகங்கள் இதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை ஏதோ ஒண்ணு செய்யற மாதிரி ஒரு உணர்வை உங்களுக்குள்ளார கொடுக்கும். எங்கேயோ ஒரு வார்த்தை பாக்குறீங்க, புத்தகத்துல ஒரு சொற்றொடர் பாக்குறீங்க, ஒரு பாடல் உங்களுடைய காதுல வந்து கேக்குது. அது கரெக்டா உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுதான்ப்பா பிரபஞ்சத்தினுடைய சொற்கள். அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அந்த கோட்பாட்டு மொழி அப்படிங்கிறாங்க. நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதோ தேவையாக இருக்கு, தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அதுக்கான பதில் சரியா தெரியாமலே ஓடிட்டே இருக்கிறீங்க. அதற்கான பதில் தாங்க இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வருங்க. இந்த இறை சக்தி இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜை அனுப்பும். ஆனா நம்மளுடைய மனம் அந்த நேரத்துல, இதுதான்ப்பா நான் தேடிக்கிட்டு இருந்த விஷயம், இதுதான் என் வாழ்க்கைக்கு தேவையா இருந்துச்சு அப்படின்னு நீங்க புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீ கரெக்டா அடுத்த கட்டத்துக்கு போயிருவீங்க. ஓகேங்க, இதை சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்ட்டு. அடுத்து 8வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, நேர்த்தியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாத்துங்க. அதாவது ஒரு தனி நபருடைய சந்திப்பு, ஒரு பயணம், ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையின் திசையவே பாத்தீங்கன்னா முற்றிலும் மாத்திருங்க. இதுதாங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய திட்டமிட்ட கரெக்டான டைமிங். இத நீங்க சரியா உணர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. அடுத்து 9வது அறிகுறி, நீங்க மற்றவர்கள்ல இருந்து வேறுபட்டு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை ஆழமா அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மரத்தினுடைய அந்த தன்மை, நீரோடை, அந்த இடத்துக்கு போனா ஒரு அமைதியை நீங்க உணர்றது, கடலினுடைய அமைதியை உணர்றது, அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கலாமா, கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ளார போறது, பசுமையான ஒரு சூழலை பார்த்தா அந்த இடத்தோட அப்படியே ஐக்கியமாகி உங்களுடைய மனம் ஒன்றுபட்ட நிலையில இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான மனநிலையே கிடையாதுங்க. இது ஆன்மாவை அசைக்கக்கூடிய அந்த உயர் அதிர்வு நிலைகள் தாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய உயர் அதிர்வு நிலைகளோட நம்மளுடைய மனம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகளோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிரபஞ்சத்தோட இணைந்த ஒரு ஆன்மா தாங்க. இந்த 9 அறிகுறிகள்ல 3 இல்ல 4 இருந்துச்சுன்னா கூட இந்த பிரபஞ்சத்தினுடைய கருணை மலையிலையும் அன்பு மலையிலையும் உங்களுடைய வாழ்க்கை அழகா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம். இது எதை உணர்த்தும் தெரியுங்களா? பிரபஞ்சம் உங்களை அழைச்சிக்கிட்டே இருக்கு, பிரபஞ்சம் உங்களை வழி நடத்த தயாரா இருக்கு, உங்களுக்குள்ளாரையும் அந்த குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சம் நீங்க நேரடியா தயாரா இருக்கும்போது மட்டும்தாங்க பேசும். நீங்க அதுக்கு விழிப்பு நிலையோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். நம்ம சொன்ன இந்த 9 அறிகுறிகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் இத சரியா உணர்ந்திருப்பீங்க. என்னடா இப்படி நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில, இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க அது புலப்பட்டிருக்கும். சரிங்க, இப்ப நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த 9 அறிகுறிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா, இப்ப இனிமே இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்மளுடைய வாழ்க்கையில தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அங்கிருந்து எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க. அன்பானவர்களே, இந்த பிரபஞ்ச ரகசியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது மற்றவர்களுக்கு கொஞ்சம் உதவிகரமா இருக்குங்க.
அன்பானவர்களே, இந்த விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா சிலருக்கு தான் தெரிய வருது இல்லைங்களா? ஏன்னா அந்த சிலர் தான் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ சக்தி இருக்கு, இந்த பிரபஞ்ச சக்திங்கிறாங்க, இறை சக்திங்கிறாங்க, அதெல்லாம் என்னப்பா, ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, நம்ம புரிஞ்சுக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க தேடுறதுனாலதான் இந்த இறைநிலையே உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் அனுப்புது அப்படின்னு நான் நம்புறேங்க. நீங்களும் நிச்சயமா நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.